உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறு குழந்தையின் உயிர் காக்கும் விடயம் சம்பந்தமான தகவல் இது. அதுக்கு முன்னால் அந்த குழந்தையின் தந்தையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அவர் ஒரு பாடசாலையில் ஒரு ஆசிரியராக கடமை செஞ்சு கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட அரபு பாடசாலைகளில் இவர் ஓலெவல் ஏலெவல் மாணவர்களை உருவாக்கிய ஒரு சிறந்த ஆசிரியர். இவர் எந்த ஒரு நபரிடமும் இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பலதரப்பட்ட மாணவர்களை உருவாக்கிய ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் தற்போது எங்களிடம் ஒரு உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது நாங்கள் எல்லாரும் சொல்வோம், செல்வத்திலே மிகச்சிறந்த செல்வம் சொன்னால் அது குழந்தை செல்வம். ஆனால் இப்போது அவருடைய குழந்தை, அதாவது அவங்களுக்கு 4 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். அந்த 2 ஆண் பிள்ளைகளும் ட்வின்ஸ். அந்த ட்வின்ஸில் ஒரு பிள்ளைக்கு தலசீமியா மேஜர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பிள்ளையுடைய பேர் முகமது ஜயான். 2 வருடம் 4 மாதம். தற்பொழுது அவங்களுக்கு 5 மாதத்துல தான் அந்த நோய் கண்டறியப்பட்டிருக்குது. வைத்தியர்கள் அப்போ சொல்லியிருக்கிறாங்க 2 வருடத்துக்கு பின்னால தான் சத்திர சிகிச்சை செய்ய இயலும்ண்டு. 2023 11ஆம் மாதம் 27ஆம் தேதி முதலாக அவங்களுக்கு ரத்தம் ஏற்றுறதுக்காக வேண்டி போயிருக்கிறாங்க. அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் போயிட்டு ரத்தம் ஏற்றிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் ஏற்றுறதுக்கு கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு 5 அல்லது 6 ஹவர்ஸ் டைம் போகுது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்குது அந்த குழந்தையும் கூட. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தாலா சிலருக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு குழந்தைகளை கொடுக்காம சோதிச்சு கொண்டிருக்கிறான். ஆனால் சிலருக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு பணத்தை கொடுக்காம சோதிச்சு கொண்டிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் ஒரு படிப்பினைக்காகவே அன்றி வேற எந்த ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தாலா எல்லாரையும் சோதிச்சு கொண்டிருக்கிறான். சிலருக்கு பணத்தை கொடுத்து சோதிக்கிறான்னு சொன்னா இந்த மாதிரி கஷ்டமான நபர்களுக்கு, இந்த மாதிரி நோயாளிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யறன்றத அல்லாஹ் தாலா சோதிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆசிரியர் பலதரப்பட்ட மனிதர்களுக்கு இதுவரைக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். இப்ப அவர் தேவை கண்டிருக்கிறாங்க எங்களிடம். இன்ஷா அல்லாஹ் உங்களால முடியுமான உதவிகளை, உங்களால முடியுமான சதகாக்களை அவங்களுக்கு கீழே காட்டப்பட்டிருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டுடலாம். அதாவது ஜெனூன் சேர்ந்து சொல்லப்படக்கூடிய, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது படிச்சிருப்பீங்க, நீங்களும் ஒரு மாணவராக இருப்பீங்க. கட்டாயமாக அவங்களுடைய விஷயத்துல துவா செய்யுங்க. அது மட்டும் இல்லாம உங்களால முடியுமான உதவிகளை அவங்களுக்கு நீங்க செய்யுங்க. அல்லாஹ் தாலா உங்களுடைய வாழ்க்கையிலும் பரக்கத் செய்வான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கொடிய நோய்கள்ல இருந்து அல்லாஹ் தாலா உங்களை, உங்களுடைய பிச்சலங்களை, உங்களோட குடும்பங்களை அல்லாஹ் தாலா பாதுகாப்பான். அதோட இந்த குழந்தையுடைய விஷயம் சொல்லக்கொலக்கி மிக கவலை ஆகிக்குது. என்னன்னு சொன்னா, பொதுவா ஒவ்வொரு குழந்தைக்கும் பெரடின் 140 தான் உடல்ல இருக்க வேணும். ஆனா இந்த குழந்தைக்கு 3000 இருக்குது. அதை குறைக்கிற விடயத்துல வைத்தியர்கள் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் அந்த குழந்தைக்காக வேண்டி துவா செய்வோம். பரிபூர்ணமான ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் தாலா கொடுத்தரல வேணும் என்று. அதோட இந்த குழந்தைக்குரிய நோய் தலசீமியா மேஜர்னும் சொல்லப்படக்கூடிய ஒரு கொடிய ஒரு நோய் தான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா எங்கள் எல்லாரையும் அந்த மாதிரி நோய்கள்ல இருந்து அல்லாஹ் தாலா பாதுகாக்க வேணும். அதோட இந்த பெரடின் சிலருடைய உடல்ல கூடிச்சுன்னு சொன்னா உயிர் ஆபத்து ஏற்படலாம். சிலருக்கு அது ஓர்கன்ஸ்ல மாற்றங்கள் ஏற்படும். அதாவது கிட்னி, ஹார்ட், லிவர் போன்ற விடயங்கள்ல வீக்கங்கள், மாற்றங்கள் உண்டாகும். அல்லாஹ் தாலா அந்த மாதிரி நோய்கள்ல இருந்து அல்லாஹ் தாலா எல்லாரையும் பாதுகாக்க வேணும். அதோட ஆபரேஷன் கூட இந்தியாவில தான் இருக்குது. அதாவது இந்தியாவில தான் செய்யப்பட வேணும், ஸ்ரீலங்கால இல்லை. இதுக்காக வேண்டிய தேவையான பணத்தொகை 1,80,00,000 பணத்தொகை தேவையாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் ஆபரேஷன் மட்டுமல்லாமல் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஸ்டே பண்ண வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்குது. உங்களால் முடியுமான பணத்தொகைகளை இதுவரைக்குமே எந்த ஒரு தேரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும், அதாவது எதிர்பார்க்காத இந்த ஆசிரியர் தற்போது எங்களிடத்துல எதிர்பார்க்கறது உதவியைத்தான். இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடியுமான உதவிகளை நாங்கள் அவங்களுக்கு செய்வோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிறந்த துவாக்கள்லையும் கூட இன்ஷா அல்லாஹ் அந்த குழந்தைக்காக வேண்டியும் அந்த குடும்பத்துக்காக வேண்டியும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட இந்த காட்டப்பட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டது. உறுதிப்படுத்திய பின்னால தான் இந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு பதிவிட்டேன். இன்ஷா அல்லாஹ் முடியுமானவர்கள் முடியுமான உதவிகளை இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க.